அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகவல ஐக்கியமாகி இருப்பது தமிழக அரசியல்ல புயலை கிளப்பியிருக்கு. திமுக அதிமுக மட்டுமின்றி இது குதிரை பெற முயற்சி என குற்றம் சாட்டி காங்கிரஸ், பிசிக மற்றும் இடதுசாரிகளும் கலக்கமடைஞ்சிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியா 108 இடங்களை வென்றாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற முடியாமல் போனது தாவேக தலைவர் விஜய்க்கு சங்கடத்தை கொடுத்துச்சு. வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க முடியாம சில நாட்கள் போராடியது அவருக்கு நெருடலாகவே இருந்துச்சு. ஒரு வழியா நெருக்கடியான நேரத்துல காங்கிரஸ், இடதுசாரிகள், பிசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிச்சாங்க. இடதுசாரிகள் தவிர மற்றொருவருக்கு அமைச்சரவையிலும் இடமளித்தது தாவேக. ஒரு பக்கம் மேற்கண்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தாலும் 5 ஆண்டு காலமும் இவர்கள் தயவோட காலம் நகர்த்த முடியுமா என்ற கேள்வியும் தாவேகவுக்கு இருந்தது. இதனால பிளான் பி ஆக அதிமுக அதிருப்தி அடைய அணுகினார். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவர்கள் சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என ஆரம்பத்தில் பேசப்பட்டுச்சு. ஆனா கட்சி தாவல் சிக்கல்கள் மற்றும் தூய சக்தி இமேஜுக்கு பாதிப்பு வரும் என்பதால அவர்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்படல. இதன் காரணமா சில நாட்களாகவே வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கூடாரத்துல குழப்பம் உருவானது. இந்த சூழல்ல வேலுமணி தரப்பின் 5 எம்எல்ஏக்கள் பழனிசாமி அணிக்கு தாவிய நிலையில மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ஆகியோர் முதல்ல தங்களது பதவியை ராஜினாமா செய்துட்டு உடனடியா தாவேகவல இணைஞ்சாங்க. இந்த விவகாரம் தான் இப்போது பெரும் புகைச்சலை கிளப்பி இருக்கு. ஏற்கனவே அமமுக எம்எல்ஏ மன்னார்குடி காமராஜை தங்கள் தரப்புக்கு மாற்றிய தாவேக இப்போது அதிமுகவில் சில விக்கெட்டுகளை தட்டி தூக்கி உள்ளது குதிரை பெறும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் ஸ்டாலின், பெரும்பான்மை இல்லாத நிலையில திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக அதிமுகவின் ஓர் அணிய விலை பேசுவது, அமமுக உறுப்பினரை கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்களை பதவி விலக செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தன் கட்சிகளை இணைப்பது, இந்த மோசமான காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுயத்தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தளத்துல ராஜினாமா, மேல்தளத்துல கட்சியில் இணைப்பு அப்படின்னும் தமிழ்நாட்டுல கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு காட்டமா விமர்சிச்சிருக்காரு. ஆனா இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய தாவேக தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க விரும்பாம தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லும் நமது தலைவரின் ஆற்றலை மதித்து மக்கள் சேவை செய்ய அவர்கள் சுய விருப்பத்தின் பெயரில் வந்து இணைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. எதிர்கட்சிகளை தாண்டி கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பையும் இந்த விவகாரத்துல முதலமைச்சர் விஜய் சந்திச்சிருக்காரு. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி குதிரை பெறத்தை ஆதரிக்கும், தமிழகத்துக்கு வெளியே அதை எதிர்க்கும் என்கிற இரட்டை நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது என கண்டிச்சிருக்காரு. அதே போல பிசிக பொருளாளர் எஸ் பாலாஜியும் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல் அறமற்றது, அவர்களை ஆதரிப்பது ஆபத்தானது, உண்மையான மற்றும் நேர்மையான அரசியலை ஈடுபடுவோம் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் முன்வைக்கும் கூற்றுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாகும் எனவும் தெரிவிச்சிருக்காரு. இடதுசாரிகளும் இந்த விவகாரத்துல அதிர்ச்சியில தான் உறைஞ்சிருக்காங்க. தற்போதுள்ள கூட்டணி கட்சிகளின் ஆதரவே ஆட்சிக்கு போதுமானது அப்படிங்கும் போது தாவேக மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை அபகரிப்பது ஏன் அப்படின்னு கூட்டணி கட்சிகளின் மத்தியில கேள்வி எழுந்திருக்கு. இப்போது தாவேக வசம் 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒருவேளை திருச்சி கிழக்கு மற்றும் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியாகும் தொகுதிகளில் தாவேக வென்றால் அவர்களின் பலம் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் கிட்டத்தட்ட தாவேக நபராகிவிட்டார். எனவே இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தா தனி பெரும்பான்மை பெறலாம். அதன் பின்னர் யார் தயவும் தேவையில்லை என்ற கணக்கோடு தான் தாவேக செயல்படுகிறதோ அப்படின்னு கூட்டணி கட்சிகளின் மனதில் இந்நேரம் கேள்வி எழுந்திருக்கும்.
அதிமுகவோடு நிற்காம தங்கள் பக்கமுள்ள எம்எல்ஏக்களுக்கு வலை வீசுவார்களோ என்ற பதற்றமும் மற்ற கட்சிகளில் ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை திட்டமிட்டு இழப்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஆபத்தாகவே முடியும். தமிழக அரசியல்ல புதிய பாய்ச்சல் காட்டும் தூய சக்திகள் இதனை கவனத்துல கொண்டா நல்லது அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள்.